சரி வைஷு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ படுத்துக்கோ என்று அவளை படுக்க வைத்தவன் அவள் அருகே படுத்துக்கொண்டு பெட்ஷீட்டை போர்த்தி விட்டு, கண்ணை மூடி நிம்மதியா தூங்கு, சரியா? ஹாதி, இன்னைக்குதான் நான் சீக்கிரம் தூங்க போறேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்றதும் அவளை பார்த்தவன், இருடி, உனக்கு உடம்பு மட்டும் சரியா போகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாரு என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு அவனும் அமைதியாக லைட்டை ஆஃப் செய்து விட்டு படுத்து விட்டான். இப்படியே ஒரு மாதங்கள் கடகடவென்று ஓடியது. ஆதி வைஷுவை மிகவும் அன்போடும் காதலோடும் பார்த்து கொண்டான். அவர்களது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே சென்று கொண்டிருந்தது. அதே நேரம் பிரியங்காவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்த ஹரி ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து விட்டான். இந்த பிரியங்கா எப்பதான் நமக்கு ஓகே சொல்வாங்களோ தெரியலையே என்ற வருத்தத்திலேயே அவன் மிகவும் களையிழந்து காணப்பட்டான். அதை கண்ட ஆதியும் விஸ்வாவும் அவனிடம் மனம் விட்டு பேசலாம் என்று அழைத்து கொண்டு வெளியே சென்றனர். ஏனாதி, திடீர்னு எதுக்கு நம்ம வெளியில வந்திருக்கோம்? இல்லடா, நம்ம 3 பேரும் சேர்ந்து சரக்கடிச்சு ரொம்ப நாளாச்சுல்ல, அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி, வைஷு சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் என்றவன் 3 பேருக்கும் தேவையானவற்றை ஆர்டர் செய்ய வெயிட்டர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்றார். பிறகு அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆதி ஹரியிடம், ஹரி, உனக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்ச நாளாவே நீ சரியில்லையே, எங்க கூட கூட பெருசா பேசுறது இல்ல, ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ்னு இருக்க, உன்னோட கேபினை விட்டு கூட வெளியே வர மாட்டேங்கிற. முன்னாடி எல்லாம் அப்பப்போ என் ரூமுக்கு வந்து என்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, இப்ப எல்லாம் என்னன்னு கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிற. ஏதாவது பிரச்சனையா? ஏதா இருந்தாலும் சொல்லுடா என்று கேட்க உடனே விஸ்வா, ஆமா ஆதி, இவன் இருக்கிறானே ஒரு மாசமாவே சரி கிடையாது. வீட்டுக்கு வந்தாலும் அந்த மாதிரி தாண்டா, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவன் பாட்டு ரூமுக்குள்ள போய் படுத்துறான், இல்லனா சோகமா எங்கேயாவது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் என்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு இப்படித்தான் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. விஸ்வா, நீ கவலைப்படாத இரு, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்றவன் ஹரியை பார்த்து, டேய் ஹரி, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? எங்க கிட்ட சொல்லுடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க சால்வ் பண்ணுவோம், நீ கவலையே படாத என்று கூறவும், இல்லடா அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. டேய், நீ உண்மையாலுமே என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சா இப்போ என்ன விஷயம்ன்றத தயவு செஞ்சு சொல்லு, யாருடா அந்த பொண்ணு என்று ஆதி கேட்கவும் அதில் பதறிய ஹரி, ஆதி, உனக்கு எப்படி தெரியும்? பின்ன ஒரு பையன் இப்படி சோகமா திரியறானா வேற என்ன இருக்க முடியும்? அதற்கு மேல் மறைக்க முடியாது என்று முடிவு செய்தவன், ஆதி, நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், ஆனா நீங்க 2 பேரும் அதை கேட்டு ஷாக் ஆகக்கூடாது, சரியா என்று கூறவும், நீ ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லு, நாங்க ஏண்டா ஷாக் ஆக போறோம் என்று விஸ்வா கூற, இருடா விஸ்வா என்றவன் ஆதியை பார்த்து, ஆதி, நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்டா என்றதும், என்ன என்று ஆதியும் விஸ்வாவும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியாக கேட்க, ஏண்டா இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? இல்லடா, எங்களால நம்பவே முடியல. டேய் ஹரி, நீயும் நானும் ஒன்னா ஒரே வீட்டுல தானடா இருக்கோம், எனக்கு கூட தெரியலையேடா, அவ்வளவு தூரம் மறைச்சு வச்சிருக்கல நீ. சரி, அதை விடு, பொண்ணு யாருன்னு சொல்லு என்று கேட்கவும் அமைதியாக இருந்தவனை பார்த்த ஆதி, டேய், பொண்ணு யாருன்னு சொல்லு, நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதானா? ஆமா, உனக்கு கூட அந்த பொண்ண நல்லா தெரியும். யாரு? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்களா? ஆமா, நம்ம ஆபீஸ்ல தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது சரி, நீ உன்னோட லவ் அவகிட்ட சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன்டா, சொல்லி 1 மாசம் ஆக போகுது. ஆனா அங்கிருந்து தான் எனக்கு எந்த ரிப்ளையும் வரல. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு என்னதான் பிரச்சனையா? என் ஹரி மாதிரி ஒரு பையன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை ஓகே பண்றதுக்கு அந்த மகாராணிக்கு 1 மாசம் கேக்குதாமா என்று கேட்கவும், இல்லடா, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. அதத்தானடா அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லித்தான் தொலையேண்டா, ஏண்டா எங்களை இப்படி டென்ஷன் பண்ற என்றதும், ஆதி, வேற யாரும் இல்ல,
அது பிரியங்கா தான் என்றதும் ஆதிக்கும் விஸ்வாவுக்கும் பக்கென்று ஆனது. என்னடா சொல்ற, நிஜமாவா? பிரியங்காவை லவ் பண்றியா என்று ஆதி கேட்க, ஆமாண்டா, எனக்கு அவளை பிடிச்சிருக்குது. அவகிட்ட கூட நான் என்னோட லவ் சொன்னேன்டா. ஆனா அவ தான் எதுவுமே பிடி கொடுக்க மாட்றா. அவ இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணலான்னு கூட கேட்டேன், இல்லன்னு தான் சொல்றா. ஆனா ஏன் என்ன ஓகே பண்ண மாட்டான்னு எனக்கு புரியவே இல்லடா என்றதும் ஆதிக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அவள் அன்று தன்னிடம் நடந்து கொண்டதற்காகத்தான் இன்று ஹரியிடம் இருந்து அவள் விலகி இருக்கிறாள் என்று புரிந்தவன், சரிடா விடு, இப்ப என்ன, பிரியங்காவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே. நல்ல பொண்ணுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானே வீட்டுல சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்றேன், சரியா என்றதும், தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். பட் இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம், அரேஞ்ச் பண்ணவும் வேண்டாம். ஏண்டா? லவ் அவ எனக்காக மட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கணும் ஆதி. இதுல வேற யாரும் தலையிட்டு அவளை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைக்க கூடாது. அந்த விஷயத்துல நான் ரொம்பவே தெளிவா இருப்பேன் என்று கூறியதும் ஆதிக்கும் அவன் சொல்வது சரி என்று பட்டது. அப்பொழுது விஸ்வா ஆதியிடம், டே ஆதி, பிரியங்கா உனக்கு கல்யாணத்துக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணு. கடைசியில சிஸ்டர் கூட கல்யாணம் ஆயிடுச்சுதான். இருந்தாலும் உனக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையாடா? சேச்சே, எனக்கு என்னடா பிரச்சனை? என்னைக்கு இருந்தாலும் பிரியங்காவுக்கு நாங்க வெளியில மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறோம். ஹரி, உனக்கு தெரியாதது இல்ல, எனக்கு பிரியங்காவை கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் அவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வச்சு இல்ல. அது உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, எனக்கு தெரியும். அந்த தைரியத்துல தான் நான் லவ் பண்ணேன். அப்புறம் என்னடா? இல்ல, நான் இன்னொரு வாட்டி ஃபைனலா அவகிட்ட பேசி பாக்குறேன். அவ என்ன சொல்றா ஏது சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா உன்கிட்ட வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஃபேமிலி மூலமா இந்த விஷயத்த கொண்டு போலாம் என்று கூறவும் அவன் சொல்வதும் சரி என்று இருவருக்கும் தோன்றியது. அப்பொழுது விஸ்வா, டேய் அமுக்கணாங்குட்டி, ஆளாளுக்கு ஒரு ஃபிகரை பார்த்திருக்கீங்க, கடைசியில என்ன டீல்ல விட்டீங்க பாத்தீங்களா என்று புலம்புவதை பார்த்தவன், டேய் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் லவ் பண்றேன். உனக்கும் அந்த மாதிரி யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா போய் லவ் பண்ண வேண்டியது தானே. நாங்க என்னவோ உன்னை லவ் பண்ண வேண்டாம்னு சொன்ன மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க என்று ஹரி கேட்க, ஏண்டா உனக்கு இப்ப ஓகே ஆயிடுச்சுல்ல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ, எல்லாம் என் நேரம். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் என்று மடக்கு மடக்கு என்று எடுத்து கொடுத்தவன், கடைசியில என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி கழட்டி விடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. ஏண்டா நீ இப்படி எல்லாம் பேசுற என்று ஆதி கேட்க, ஆமா, எல்லாம் 3 பேரும் சேர்ந்து ஜாக்கிங் போயிட்டு இருந்தோம். அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆச்சு, நீ கலந்துகிட்ட. இப்போ நானும் ஹரியும் மட்டும்தான் அந்த பிளாட்ல தங்கி இருக்கோம். நாளைக்கே அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்ன வெளியே துரத்திடுவான். நான் தான் ரோட்ல அனாதையா நிக்க போறேன் என்றதும் ஹரிக்கு கோபம் வந்து விட்டது. டேய், என்னதான் எனக்கு கல்யாணம் ஆனாலும் நம்ம 2 பேரும் ஒரே பிளாட்ல தான் இருப்போம். நீ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, சரியா? அதான் நம்ம பிளாட்ல 2 ரூம் இருக்குது இல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரி வராது ஹரி. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வராதுடா. பிரியங்காவுக்கும் உனக்கும் பிரைவசியே சுத்தமா இருக்காது. அதனால இப்பவே நான் வேற பிளாட்ட பாத்துட்டு போறேன், அதுதான் நல்லது என்று கூறினான். டேய் நீ அமைதியாரு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட பிரியங்கா என்ன சொல்றான்னு கேட்டு நம்ம கிட்ட சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் என்ற ஆதி பின்பு அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான். அவர்களை அவர்களது பிளாட்டில் இறக்கிவிட்டவன் பின்பு நேராக வீட்டிற்கு செல்ல அவனுக்காக காத்து கொண்டிருந்த வைஷு, ஆதி என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லடி, நான் ஹரி விஸ்வா கூட கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன் என்றதும் அவளுக்கு சந்தேகம் வர கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தவள், ஆதி நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இல்லடி, சும்மா லைட்டா தான். என்ன ஆதி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு குடிக்கிறவங்கள சுத்தமா பிடிக்காது. நான் தான் அன்னைக்கே சொன்னல வைஷு, எனக்காவது ஒரு நாள் தான், அதுவும் லைட்டா தான்.
சரி, இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் குடிச்சிட்டு வந்தீங்க என்று கேட்க, ஹரி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னான். ஆனா அந்த விஷயத்த பத்தி இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது. அவன் எப்போ அந்த விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்றானோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நான் உனக்கு சொல்றேன், சரியா என்று கூறியதும், ஏன் அது என்கிட்ட சர்ப்ரைஸ் வைக்காதீங்கன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு அதை தெரிஞ்சுக்கலனா மண்டையே வெடிச்சிடும். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்களேன். இல்ல வைஷு, இது இப்ப சொல்ல முடியாது. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அவனோட முயற்சியில அவன் மட்டும் தலையிட்டு எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சோ அவன் முடிச்சிட்டு நம்ம கிட்ட சொல்ற வரைக்கும் நமக்கு வேற வழி இல்ல, அமைதியா தான் இருந்தாகணும். ப்ளீஸ் நீயும் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க என்று கூறியதும், சரி எனக்கு புரியுது. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? ஆமா ஆதி, இன்னைக்கு சீக்கிரமாவே பசி எடுத்துருச்சு, அதனால நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ நம்ம 2 பேரும் தூங்கலாமா? சரி இரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று உடை மாற்றி விட்டு ஃப்ரெஷ் ஆகிவிட்டு மீண்டும் மெத்தைக்கு வந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உறங்கிவிட்டான். இன்றைக்கு வைஷுவிடம் எதுவும் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அவன் குடித்துவிட்டு வரும்பொழுது மட்டும் வைஷுவிடம் கூட மாட்டான். ஏனென்றால் அது அவளுக்கு பிடிக்காது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அப்படியே உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை வழக்கம் போல அவன் அலுவலகம் சென்றிருக்க, அதே நேரம் ஹரியை அழைத்தவன், டேய் மச்சான், எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்னைக்கே பிரியங்கா கிட்ட எல்லா விஷயத்தும் பேசி சம்மதம் வாங்கு. அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு நான் பேசுறேன் என்றதும், சரிடாதி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு. நான் இன்னைக்கு கண்டிப்பா பிரியங்கா கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு உன்கிட்ட சொல்லிடுறேன், சரியா? சரிப்போ என்றதும் பின்பு ஹரி வெளியே வர, அதே நேரம் விஸ்வா வந்தவன், டேய் மச்சான், ஆல் த பெஸ்ட். இன்னைக்கு எப்படியாச்சும் பேசி உன் ஆளுகிட்ட சம்மதம் வாங்கிடு. அப்புறம் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன்டா. அன்னைக்கு என்னால பேச முடியல. என்னடா, என்ன விஷயம்? நீ வா, உன்னோட கேபினுக்கு போய் பேசலாம் என்று ஹரியுடைய கேபினுக்கு சென்றவர்கள் அமர்ந்த உடனே விஸ்வா ஹரியை பார்த்து, டேய் ஹரி, உனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் பிரியங்காவும் ஆதிக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருந்தாங்க. கடைசியில அவங்க ஆதி வேணாம்னு சொல்லி போயிட்டாங்க. இது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடா, ஏன் கேக்குற? எல்லாம் தெரிஞ்சு நீ பிரியங்காவை கல்யாணம் பண்ணிக்க போற. இனி வாழ்க்கையில எப்பவுமே அவங்க கிட்ட பழச சொல்லி காட்டக்கூடாது. எந்த காலத்திலயும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. அப்படியெல்லாம் உனக்கு ஓகேனா மட்டும் நீ பிரியங்காவை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லனா தயவு செஞ்சு விட்டுரு. அவங்க வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழட்டும் என்றதும் ஹரிக்கு விஸ்வா சொல்வது சரி என்று தோன்றவே, இல்லடா, நான் அந்த விஷயத்தை எல்லாம் ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எல்லாம் யோசிச்சு தெளிவா முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவகிட்ட நான் என்னோட காதலியே சொன்னேன். அதனால நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன்டா, நீ கவலைப்படாத. சரிடா மச்சான், நீ தெளிவா இருந்தீனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, சட்டுப்புட்டுன்னு இந்த விஷயத்த முடிச்சிட்டு எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கற வழிய பாரு என்று கூறியவன் பின்பு எழுந்து அவனுடைய கேபினுக்கு சென்று விட்டான். அன்று மாலையே அலுவலகம் முடிந்து வெளியே வந்த ஹரி, பிரியங்கா அங்கே பஸ்ஸுக்காக காத்திருப்பதை பார்த்தவன், பிரியங்கா வந்து கார்ல ஏறுங்க. இல்ல ஹரி, நான் பஸ்லயே போய்க்கிறேன். இல்ல, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு கார்ல ஏறுங்க என்று அவனுடைய வார்த்தைகள் மிகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் இருந்ததால் வேறு வழி இல்லாமல் அவளும் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். பின்பு நேராக வண்டியை ஒரு காஃபி ஷாப்புக்கு விட்டவன் 2 காஃபி ஆர்டர் செய்து வாங்கிவிட்டு, பிரியங்கா, இனி எவ்வளவு நாள் தான் எனக்காக வைக்க போற? உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வரும்னு காத்திருந்து 1 மாசம் ஆச்சு. இதுக்கு மேல எனக்கு நிச்சயமா பொறுமை இல்ல. தயவு செஞ்சு இன்னைக்கே சொல்லிடு பிளீஸ் என்று கூற, என்ன ஹரி, எதுக்காக என்ன இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? நான் தான் இதெல்லாம் சரி வராதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நீ சொன்னதுதான் பிரியங்கா, இருந்தாலும் இதெல்லாம் சரி வராதுன்னு தான் சொன்னியே தவிர எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு நீ சொல்லல. அதனால எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல நான் இருக்கேன்னு.
இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, ஓப்பனா எல்லா விஷயத்தையும் பேசி முடிவு பண்றதுன்றதுல முடிவுல தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கு மேலயும் என்ன சுத்தல விடாம பட்டுன்னு ஓப்பனா பேசு. அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது என்றதும், இல்ல ஹரி, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. இனிமே இத பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்க என்று வேகமாக எழுந்து சென்றவளை பார்த்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. டக்கென்று பணத்தை எடுத்து டேபிளில் வைத்து விட்டு அவள் பின்னாலேயே ஓடினான். பிரியங்கா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் பேசுறது என்னன்னு கேட்டுட்டு போ. இல்ல ஹரி, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல என்று அவள் வேகமாக முன்னேறி செல்ல, அதற்கு மேல் பொறுமை இல்லாதவன் சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து, பிரியங்கா, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? நான் உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், நீ அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? பாக்குறவங்க எல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பாக்குறாங்கல்ல, என்ன என்ன நினைப்பாங்க? அத பத்தியெல்லாம் எனக்கு தேவையில்லை ஹரி. நீங்க சொன்னதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என்று அவன் கையில் இருந்து தன் கையை உருவுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவனின் பிடி இன்னும் இறுகிக் கொண்டே போனது. பிரியங்கா, எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் உன்னை விட மாட்டேன் என்று அவன் தரதரவென்று பிடித்து இழுத்து கொண்டு சென்று காருக்குள் அமர வைத்தான். பின்பு அவனும் அமர்ந்து விட்டு காரை லாக் செய்தவன், வெளியில எல்லாரும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க, நீ என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத. எதனால என்ன ரிஜெக்ட் பண்ற? அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் சொல்லு. என்ன ஹரி, நான் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போன பொண்ணு. என்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? ஆனா பாக்குறவங்க அதெல்லாம் என்னோட தப்புதான்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் விடு. இது ஒண்ணு மட்டும்தான் ரீசனா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ என்ன வேண்டாம்னு சொல்றியா? அப்படி மட்டும் நீ ஆமான்னு சொன்னா அத நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் என்றதும் அவள் முகமெல்லாம் படபடவென்று வேர்க்க ஆரம்பிக்க, முகத்தில் கையை வைத்து மூடிக்கொண்டு ஓ என்று கதறி அழுதாள். அதில் பதறியவன் உடனே வண்டியை ஸ்டார்ட் செய்து ஏசியை போட்டுவிட்டு, பிரியங்கா, எதுக்கு உனக்கு இப்படி எல்லாம் வேர்க்குது? ஏன் இப்படி படபடன்னு ஆகுற? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா என்றதும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன் என்று எழுந்து செல்ல பார்த்தவளை மீண்டும் இழுத்து பிடித்தவன், பிரியங்கா, எனக்கு இன்னைக்கு 2ல ஒரு முடிவு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போ. நீ எதுக்காக என்ன வேணாம்னு சொல்லுற? எனக்கு உங்களை பிடிக்கல. இல்ல, அது போய், அது எனக்கு தெரியும். வேற உண்மையான ரீசனா சொல்லு என்றதும் பாட்டென்று முகத்தில் கையை வைத்து படால் படால் என்று அடித்து கொண்டவள், நான் அவ்வளவு நல்லவில்ல ஹரி, உங்களுக்கு ஏத்த பொண்ணு நான் கிடையாது. உலகத்துல எவ்வளவு நல்ல பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து நீங்க உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு என்ன மாதிரி ஒரு சாக்கடையெல்லாம் உங்க வாழ்க்கையில மனைவியா தேர்ந்தெடுக்காதீங்க. உங்க மனைவியா இருக்கிறதுக்கான ஒரு தகுதி கூட எனக்கு கிடையாது என்று அவள் குலுங்கி குலுங்கி அழவும் ஹரிக்கு மிகவும் பதட்டமாகிவிட்டது. என்ன பிரியங்கா, நீ இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? அதை என்கிட்ட சொல்லிதான் தொலையேன் என்று கோபமாக அவன் கத்தியதும், இங்க பாருங்க, ஒரு பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவ உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி சுத்தமானவளா இருக்கணும். நான் உடம்பால சுத்தமானவளா இருந்தாலும் மனசால ரொம்ப அழுக்கு சாக்கடை. அதனால என்ன விட்டுருங்க ஹரி. அப்படி என்னதான் பிரியங்கா நடந்துச்சு உன் வாழ்க்கையில எனக்கு தெரியாம? உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்திருக்கு ஹரி, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று ஒரு முடிவுக்கு வந்தவள் கண்ணை துடைத்து கொண்டு, அன்று ஆதியிடம் அவள் தவறாக நடந்து கொண்டதும் வைஷு அவளை அடித்ததும் அடுத்த நாளே வீட்டை விட்டு வெளியேறி வந்து விட்டதும் பிறகு வைஷ்ணவியிடம் மனதார மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டதும் அவள் தன்னை ஏற்று கொண்டது அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தவள் ஹரியின் முகத்தை பார்க்க அவன் முகமே வெளிரி போய் கிடந்தது. எனக்கு தெரியும் ஹரி, இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்ப மாட்டீங்க என்று கூறிவிட்டு கார் கதவை திறந்து கொண்டு வேக வேகமாக வெளியே சென்றவள் ஆட்டோ பிடித்து புறப்பட்டு சென்று விட்டாள். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளை போக வேண்டாம் என்று சொல்லி தடுக்க இயலாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டான். நீண்ட நேரமாக அங்கேயே அமர்ந்து கொண்டு கலங்கிக் கொண்டிருந்தவனின் நினைவை
திசை திருப்பும் விதமாக ஆதியிடமிருந்து போன் வந்தது. அதை எடுத்து ஆன் செய்து, ஹலோ ஆதி என்று சொன்னதும், எங்கடா இருக்க நீ? இன்னும் ரூமுக்கு போகலையாமே? விஸ்வா போன் பண்ணி இப்பதான் என்கிட்ட சொன்னான். ஹரி ஒரு முடிவுக்கு வந்தவனாக, ஆதி நான் உன்னை உடனே பார்க்கணும். நான் உங்க வீட்டுக்கு வரவா இல்ல நீ எங்க வீட்டுக்கு வரியா? என்னடா விஷயம் ரொம்ப சீரியஸா? ஆமா, உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்குது என்றதும், சரிடா நம்ம வழக்கமா போவோம்ல காஃபி ஷாப், அங்க வந்துரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் வைஷ்ணவியிடம் சென்று, வைஷு நான் போய் ஹரிய பார்த்துட்டு உடனே வந்துடுறேன், சரியா? ஆதி அன்னைக்கு மாதிரியே, சிச்சி இல்லடி, இன்னைக்கு குடிக்கலாம் மாட்டேன், நீ கவலைப்படாத. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் சாப்பிடுவோம், சரியா? ஓகே, போயிட்டு வாங்க என்றதும் நேராக காரை எடுத்துக்கொண்டு ஹரி சொன்ன காஃபி ஷாப்புக்கு வந்து சேர்ந்தான் ஆதி. அவனுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருந்த ஹரியை பார்த்தவன், என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லடா மச்சான், நீ உக்காரு. சரி சொல்லு, என்ன முக்கியமான விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்ன? இன்னைக்கு பிரியங்கா கிட்ட தீர்மானமா அந்த விஷயத்த பத்தி நான் பேசிட்டேன். வாவ் சூப்பர் ஹரி, என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாளா? இல்லடா. அப்புறம் வேற என்னதான் சொன்னா? நடந்த உண்மையதான் சொன்னான் என்றதும் ஆதிக்கு ஏதோ புரிவது போல ஆக அவனுடைய முக மாற்றங்களை கவனித்த ஹரி, ஏன் ஆதி என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? அவன் எதை பற்றி கேட்கிறான் என்று புரிந்தும் எதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்? ஏண்டா இப்படி மொட்டத்தாத்தா குட்டையில விழுந்த மாதிரி பேசுற? எதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாதான் கேள. பிரியங்கா அன்னைக்கு உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டதும், வைஷு சிஸ்டர் அவங்கள அடிச்சதும், அதனால பிரியங்கா வீட்டை விட்டு போனதும், இந்த விஷயத்த நீ எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கவே இல்லையே என்று கேட்கவும், உடனே ஆதி, டேய் மச்சான், இந்த விஷயத்த நான் எப்படி வெளியில வந்து சொல்றது? அவ என் ஒய்ஃபோட அக்கா, நாளைக்கே அவளுக்கு ஃபியூச்சர்ல மேரேஜ் நடக்கலாம்ல. தேவையில்லாம இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு தான் அசிங்கமா போகும். அது சரி, அப்போ நான் அவளை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனே, அப்ப கூட நீ இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லலையே? இல்லடா மச்சான், இந்த விஷயத்த பிரியங்காவே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த விஷயத்த பத்தி நான் எதுவும் பேசல. இப்போ அவளே உண்மையை சொல்லி இருக்கான்னா அவ தப்ப அவ உணர்ந்துட்டான்னு தானே அர்த்தம். நீ தயவு செஞ்சு அவளை சந்தேகப்படாதடா, தப்பா நினைக்காத என்றதும், ஆதி நான் எப்படி அவளை தப்பா நினைப்பேன்? அவ என்னோட உயிர்டா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி என் மனைவியாவே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவளை போய் நான் எப்படி தப்பா நினைப்பேன் சொல்லு என்றதும் ஆதி அவன் கைகளை பிடித்து கொண்டு, சூப்பர்டா மச்சான், எங்க நீ இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை ஏதாவது தப்பா நினைச்சிருப்பியோன்னு பயந்துட்டேன்டா. ஆதி நான் போய் உன்னை தப்பா நினைப்பேனாடா? ஆனா என்ன, அந்த டைம்ல நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. அவ நடந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. ஏண்டா இடியட், அவகிட்ட பரவாயில்ல, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வேண்டியது தானே? இல்லடா, அந்த நிமிஷம் நான் சொன்னேன்னா அத அவ நம்ப மாட்டா. அதனால மேற்கொண்டு அவ வீட்லயே போய் டைரக்டா கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் அவளால ஒன்னும் சொல்ல முடியாது இல்ல என்று கூறவும், ஆமா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, எப்ப போலாம், எப்படி போலாம்? இந்த விஷயத்த வைஷு சிஸ்டர் வச்சுதான்டா நம்ம மூவ் பண்ணணும். என்னடா சொல்ற, வைஷுவ வச்சா? ஆமாண்டா, யாருமே இல்லாம நம்ம 2 பேரும் தனியா போய் கேக்குறத விட சிஸ்டர் நம்ம கூட வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. உங்க அப்பா அம்மாவுக்கும் என் மேல ஒரு நம்பிக்கை வரும் என்று கூறியதும் அவன் எதை நினைத்து பயப்படுகிறான் என்று புரிந்து கொண்டவன், சரி நீ அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. நான் வீட்ல போய் வைஷு கிட்ட பேசிட்டு என்ன ஏதுங்கிறத உனக்கு நாளைக்கு சொல்றேன், சரியா? முடிஞ்சா நாளைக்கே போய் நம்ம பிரியங்கா வீட்ல சம்மந்தம் பேசிட்டு வந்துடலாம். தேங்க்ஸ்டா ஆதி, தேங்க்யூ சோ மச். என்னடா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லல்ல? இல்லடா. அப்போ வீட்டுக்கு கிளம்பி போ. விஸ்வா பாவம் நீ வராம பதறி போய் கிடக்கான். ஆமாண்டா, அவனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அதானே, ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட கழட்டு விட்டுருவீங்களே. சரி நீ கிளம்பு, வைஷு எனக்காக வெயிட் பண்றான், நான் போனாதான் சாப்பிடுவா. சரிடா மச்சான்,
மிச்சதெல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கலாம், இப்ப நான் கிளம்புறேன் என்று ஆதி புறப்பட்டு செல்ல பின்னாலேயே ஹரியும் புறப்பட்டு அவனுடைய வீட்டிற்கு சென்று விட்டான். ஆதி வீட்டிற்குள் நுழைந்த உடனேவே வைஷ்ணவியுடன் சேர்ந்து திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு மேலே தங்களுடைய அறைக்கு சென்றவுடன், வைஷு இங்க வந்து உட்காரேன் என்றதும் அவன் அருகே வந்து அமர்ந்தவள், சொல்லுங்க ஆதி, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். சொல்லுங்க. உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியா ஆதி? நிஜமாவே மாப்பிள்ள பாத்துட்டீங்களா? யார் அந்த மாப்பிள்ள? மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம ஹரிதான் என்றதும் வைஷ்ணவிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன ஆதி சொல்றீங்க? இதுக்கு ஹரி அண்ணா ஒத்துக்குவாரா என்று அவள் கேட்டதும், ஐயோ வைஷு, இப்ப நடந்துட்டு இருக்கிறது வேற விஷயம் என்று ஹரி அவளை காதலிப்பது, பிரியங்காவனை தவிர்ப்பது, ஆதியுடன் அவள் நடந்து கொண்டது பத்தி அனைத்தையும் ஹரியிடம் கூறியது முதல் இப்போது நடந்தது வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். அதை கேட்ட வைஷ்ணவிக்கு தலையே சுற்றுவது போல ஆனது. என்ன ஆதி, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இல்லடி, அவன் உங்க அக்காவை லவ் பண்றன்னு தான் சொன்னான். மத்தபடி இந்த விஷயம் எல்லாமே இன்னைக்குதான் நடந்திருக்கு. அத பத்தி பேசதான் என்ன வர சொன்னான். ஆதி, பிரியங்கா அக்காவுக்கு ஹரி அண்ணா ரொம்ப பொருத்தமா தான் இருப்பாரு. ஆனா அக்கா ஏன் அவரை ரிஜெக்ட் பண்றாங்க? அது அன்னைக்கு வீட்ல பிரச்சனை நடந்துச்சுல்ல, அத நினைச்சுதான். அதுக்குதான் அக்கா மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல. இருந்தாலும் அத அவளால மறக்க முடியல. அதான் நாளைக்கே ஹரிக்கு தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே அவங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. இப்போ ஹரி என்ன ஃபீல் பண்றானா, பேசாம டைரக்டா உங்க வீட்டுக்கே போய் சம்பந்தம் பேசிடலாம்னு நினைக்கிறான். அதுக்கு உன்னோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, எல்லாமே நான் தான். அப்போ நானும் நீயும் போய் பேசணும்னா கண்டிப்பா அத்தையும் மாமாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு அவன் முழுசா நம்புறான் என்று கூறியதும், என்ன ஆதி, ஹரி அண்ணா இப்படி எல்லாமா சொன்னாரு? எங்க அக்காவுக்கு ஹரி அண்ணா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நீங்க கவலையே படாதீங்க, நான் உங்க கூட வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். நிச்சயமா அவங்க 2 பேரும் கல்யாணத்தையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தி வைக்கலாம். அக்காக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க? அதுக்காகத்தானே நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று கூறிய மனைவியை பெருமையுடன் தன் தோளில் சாய்த்து கொண்டவன், வைஷு, நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு நிறைய பக்குவம் இருக்குதுடி. சில டைம் உன்னை பார்த்து நானே வியந்து போயிருக்கேன். சரி, அப்போ நாளைக்கே நம்ம போய் உங்க வீட்ல பேசிட்டு வந்துடலாமா? ஓகே ஆதி, கண்டிப்பா என்றவர்களுக்கு உறக்கம் கண்களை தழுவ அப்படியே படுத்து தூங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்த வைஷ்ணவியும் ஆதியும் இன்று வைஷ்ணவியின் வீட்டிற்கு செல்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்க, ஆதி, இன்னைக்கு ஈவினிங் நீங்க சீக்கிரம் வந்துருங்க, நானும் காலேஜ் முடிச்சு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடலாம். சரி வைஷு, அப்படின்னா ஒன்னு செய்யலாம். ஈவினிங் உன்னை நானே காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு அப்படியே ஹரியையும் கூட்டிட்டு போய் அத்தை மாமா கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஓகேவா? கண்டிப்பா ஆதி என்று கூறியவள், சரி, நீங்க ரெடி ஆயிட்டே இருங்க, நான் கீழே இருக்கேன் என்று கூறிவிட்டு வேகமாக கீழே சென்றவள் கண்மணியை அழைத்து அனைத்து விஷயத்தையும் கூறி, அத்தை பிளீஸ் நீங்களும் எங்க கூட வருவீங்களா? வைஷு, நம்ம ஹரிக்கு பிரியங்காவை கல்யாணம் பண்ண போறோமா? கேக்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் வரேன், நீ கவலையே படாத, சரியா என்று கூறியவர், நான் அவர்கிட்டயும் பேசிடுறேன். ஈவினிங் நான், அவரு, நீ, ஆதி, ஹரி எல்லாரும் ஒன்னா போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். தேங்க்ஸ் அத்தை, தேங்க்யூ சோ மச் என்று காலை நேர உணவுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் ஆதி கீழே இறங்கி வரவும் பின்பு இருவரும் சாப்பிட்டு விட்டு நேராக காலேஜுக்கு புறப்பட்டு சென்றனர். அவளை காலேஜில் இறக்கிவிட்டு விட்டு ஆதி தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்று விட்டான். அங்கே சென்றவன் ஹரியை பார்த்து, டேய் ஹரி, வைஷு கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டேன். இன்னைக்கு நம்ம பிரியங்கா வீட்டுக்கு போறோம், பொண்ணு கேக்குறோம், சரியா என்றதும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சரியாதி, ஆனா இன்னைக்கு ஏன் பிரியங்கா வேலைக்கு வரலன்னு தெரியலையேடா.
அவ உன்னை அவாய்ட் பண்றதுக்காக தான் வேலைக்கு வராம இருந்திருப்பா. அதுவும் நல்லது தானே. பரவாயில்ல, நம்ம ஈவினிங் நேரடியா போய் பாத்துக்கலாம். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம சந்தோஷமா இரு. விஸ்வா கிட்டயும் சொல்லிடு, ஈவினிங் நம்ம எல்லாரும் ஒன்னா கிளம்பி போலாம், சரியா? கண்டிப்பா. தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ சோ மச் என்று அவனை அணைத்து கொண்டவனை, என்னடா நீ எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்று கூறி அவனை ஆறுதல் படுத்தியவன், சரி சரி, இப்போ ஆபீஸ் டைம், இந்த நேரத்துல வெட்டி கதையெல்லாம் பேசக்கூடாது. போய் ஒழுங்கா வேலையை பாக்குற வழியை பாரு. ஏண்டா, என்னோட காதலும் கல்யாணமும் எப்போதுல இருந்துடா வெட்டி கதையா மாறுச்சு? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, சட்டுன்னு கிளம்பி போய் வேலை வெட்டிய பாரு என்றதும், அதானே, இன்னும் என்னடா ஆதி நல்லவனாட்ட பேசிக்கிட்டு இருக்கானேன்னு நினைச்சேன். வந்துருச்சுல்ல உன்னோட குணம் என்று கூற, ஆமாண்டா, வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன், ஓடிடு ஒழுங்கா என்று கூற, பின்பு சிரித்து கொண்டே அவன் கேபினுக்கு சென்று அமர்ந்தவன் இன்று பிரியங்காவை அவள் வீட்டில் சென்று பார்க்க போவதை நினைத்து மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான். பின்பு விஸ்வாவிடமும் இந்த விஷயத்தை பற்றி கூற அவனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. அப்போ பிரியங்காவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, என்ஜாய் பண்ணு என்று கூறிவிட்டு அவன் செல்ல, தங்களுக்கு நடக்க போகும் திருமணத்தை பற்றி இப்போதே கனவு காண தொடங்கிவிட்டான் ஹரி.